எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கும் குழந்தையின்மைக்கும் என்ன சம்மந்தன்றதை பார்த்தோம். அந்த வீடியோவோட இன்னொரு பகுதி தான் இது. அப்புறம் அந்த வீடியோவில் எல்லோரும் நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஃபைப்ராய்ட் கட்டினாவே எல்லோரும் கேட்குற காமன் கொஷின், இந்த கட்டி எதனால் வருது? ஃபஸ்ட், இந்த கட்டி எதனால் வருதுன்ற எக்ஸாக்ட் ரீசன் நம்மளுக்கு இதுவரையும் தெரியல. பட் இந்த கட்டி எப்பப்பெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட் இந்த கட்டிக்கு ஒரு ஜெனட்டிக் காஸ் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, இல்லை அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபெமிலியலாக இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கும் இந்த கட்டி காமனாக வரும். ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் காமனாக நம்மளுக்கு இந்த நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்களுக்கு, உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு, ஒபிஸாக இருக்கவங்களுக்கு, அந்த பிஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குமே இந்த ஃபைப்ராய்ட் கட்டி காமனாக வரும். அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க, ஃபுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ஃபைப்ராய்ட் கட்டி வர்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சில பேர் கேட்பாங்க, ஃபுட்டுனால் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் அந்த ஃபைப்ராய்ட் கட்டியை கரைக்க முடியுமான்னு கேட்பாங்க. அதனாலையும் ஃபுட் சேஞ்சஸ்னாலையும் நம்ம இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை கரைக்க முடியாது. வெயிட் லாஸ்னாலையுமே இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை நம்மளால் கரைக்க முடியாது. இப்போது அடுத்து எல்லோரும் காமனாக கேட்ட கொஷின் என்னென்னா, மருந்து மாத்திரை மூலயமா இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை நம்ம கரைக்க முடியாத டாக்டர்னு கேட்டாங்க. ஃபஸ்ட், நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. மிஃபிப்ரிஸ்டோன்ற டேப்லெட் இருக்குது, யுலிப்ரிஸ்டால் அசிட்டேட்ன்ற டேப்லெட்ஸ் இருக்குது, சம் ஆயுர்வேதிக் ப்ரிப்ரேஷன்ஸும் இருக்குது. பட் இந்த எல்லா மெடிசின்ஸுமே இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை ஷ்ரிங்க் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டாக இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இந்த மெடிசின்ஸ்னால் நம்மளால் கரைக்கவே முடியாது. நம்ம யூஸ்வலாக இந்த மெடிசின்ஸ்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஃபைப்ராய்ட் கட்டி நம்ம சர்ஜரினால் அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல, ரொம்ப சின்ன ஃபைப்ராய்ட்ஸ்க்கு, அதுவுமே நம்ம சர்ஜரினால் எடுக்க முடியாத சைட்டில் இருக்கும்போது, இல்லை அந்த ஃபைப்ராய்ட்ஸ் எடுக்கும்போது எண்டோமெட்ரியம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நம்ம இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுமே தவிர, மற்றபடி ஒரு பெரிய ஃபைப்ராய்ட், ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸை நம்ம அந்த டேப்லெட்ஸ் மூலிமா கரைக்கணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணணுன்னா, ஃபைப்ராய்ட் கட்டி சிறுசாக இருக்கும்போது, இன்னொன்று இன்ஆப்ரபிளாக இருக்கும்போது தான் நம்ம இந்த டேப்லெட்ஸை ஃபைப்ராய்ட் கட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அது சித்தா ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஆயுர்வேதா ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் தான். பெரிய ஃபைப்ராய்ட்னால் இந்த கட்டியை கரைக்க முடியாது. அப்புறம் எல்லோரும் காமனாக கேட்ட இன்னொரு கொஷின், இப்போ ஒரு 2 அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஒன்று இந்த எம்ஆர்ஐ கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட்ன்றது ஒன்று, இன்னொன்று யூட்ரைன் ஆர்டரி எம்போலிசேஷன்ன்றது ஒன்று. இது நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபைப்ராய்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க சிட்டிஸில். பட் இப்போது எம்ஆர்ஐ கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட்ன்ற தெரப்பி என்னென்னா, அல்ட்ராசவுண்ட் எனர்ஜி மூலிமா இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை நம்ம ஷ்ரிங்க் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தோம்னா, யூட்ரைன் ஆர்டரி எம்போலிசேஷன்ற ஒரு ப்ரொசீஜர். அது என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபைப்ராய்டுக்கு போகிற பிளட் வெசலை நம்ம பிளாக் பண்ணுவோம். ஸோ ஃபைப்ராய்டுக்கு பிளட் சப்ளை இல்லாதனால ஃபைப்ராய்டு ஷ்ரிங்க் ஆயிடும். இந்த 2 ப்ரொசீஜர்ஸுமே ஃபைப்ராய்ட் கட்டியை ஷ்ரிங்க் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டாக இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை கரைக்க வைக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற எவிடன்ஸ் படி இந்த 2 ப்ரொசீஜர்ஸுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு 90% சக்ஸஸ் ரேட் தான் இருக்குது. அதாவது இந்த ப்ரொசீஜர் ரிலேட்டட் மைல்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம குழந்தை இருக்கவங்களுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ் இதுவரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ கடைசியாக, உங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா, we are left with 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, அந்த கட்டி சிறுசாக இருக்குது, கர்ப்பப்பையோட வெளிச்சுவரில் தான் இருக்குதுன்னா நீங்கள் அந்த கட்டியை இக்னோர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த கட்டி பெருசாக இருக்குது, உங்கள் அந்த எண்டோமெட்ரியமோ அந்த கரு தங்குற இடத்த அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, யூ கேன் கோ ஃபார் மயோமெக்டமி. அதாவது அந்த ஃபைப்ராய்டை எடுக்கிற சர்ஜரி பேர் தான் மயோமெக்டமி. நீங்கள் அந்த ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் ரிமூவ் பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்பான்டினியஸாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க. இப்போது நம்ம ஃபைப்ராய்ட்ஸ் எடுக்கிறது வந்து எய்தர் ஓப்பன் சர்ஜரியில் நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா லாப்ரோஸ்கோப்பியில் எடுக்கலாம். லாப்ரோஸ்கோப்பி ஹேஸ் டெஃபினெட்லி மெனி அட்வான்டேஜஸ் ஓவர் ஓப்பன் சர்ஜரி. இப்போது இந்த சர்ஜரி பார்த்திங்கன்னா இது நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ண லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி. இவங்க வந்து ஒரு 26 year old ஃபீமேல், ஜஸ்ட் மேரிட் ஃபார் 2 years. இவங்க வந்து ஷி வாஸ் வெரி மச் அப்செட் அபவுட் த ஃபைப்ராய்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷி வாஸ் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட், அதாவது இந்த ஃபைப்ராய்ட்ஸை எடுக்கலாமா வேணாமான்னு. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 centimeter ஃபைப்ராய்ட்ஸ், 2 ஃபைப்ராய்ட்ஸ், ஒன்று யூட்ரஸோட மேல் பகுதியில் இருந்துச்சு, இன்னொன்று யூட்ரஸோட பின்னாடி பகுதியில் இருந்துச்சு. இந்த 2 ஃபைப்ராய்ட்ஸும் இந்த யூட்ரஸோட கேவிட்டியை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் இந்த சர்ஜரி நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சர்ஜரியில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த பின்னாடி இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஆரஞ்சு ஃபீல் பண்ணுற மாதிரி ஈஸியாக இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நம்ம எடுத்துடுறோம் வித் வெரி மினிமல் blood loss. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேல் சுவர் மேலே இருக்கிற ஃபைப்ராய்டு, அதுவும் இட் வாஸ் ஆல்சோ 5 centimeter ஃபைப்ராய்டு, அதுவும் நம்ம ஈஸியாக நம்ம அந்த யூட்ரஸ்லேருந்து வெளியே எடுத்துடுறோம். இந்த யூட்ரஸ் இந்த 2 யூட்ரைன் லேயர்ஸையும் நம்ம ஒரு 2 இல்லைன்னா 3 சூச்சராக நம்ம வந்து ஈஸியாக சூச்சர் பண்ணிடுறோம். நீங்கள் இதே இது ஓப்பன் சர்ஜரிஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரியில் நம்ம யூட்ரஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் நிறைய blood lossம் ஆகும். பட் இதில் வந்து நம்ம ரெண்டுமே வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணுறோம், அதாவது blood lossம் மினிமைஸ் பண்ணுறோம், பின்னாடி இந்த நம்ம யூட்ரஸை ஹேண்டில் பண்ணுறனால வர அட்ஹெஷன்ஸையும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே பெரிய ஃபைப்ராய்ட்ஸ். இதை வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியில் எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் தேவை. வேறஸ் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் மூலிமா இந்த ஃபைப்ராய்ட்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக ஸ்க்வீஸ் பண்ணி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நம்ம எடுத்துட முடியும். பின் ஹோல் மூலியமாகவே இந்த ஃபைப்ராய்ட்ஸை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடுறோம். ஸோ நவ் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் ரிமூவ். யூட்ரஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ்க்கு வந்துடுச்சு. இப்போது இவங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் டேவே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு 3 monthsக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் ஷி கேன் பிளான் ஹர் ப்ரெக்னென்சி. சொல்லப்போனால் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்பான்டினியஸாகவே கன்சீவ் ஆயிடுவாங்க, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ திஸ் இஸ் லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி. ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா you need not worry. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் இது பெருசாக இருந்து உங்களை ப்ரெக்னென்சி அது டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாலும் இட்ஸ் நத்திங். We can go for laparoscopic myomectomy. Thank you.